கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுடைய மலைகளின் ராணியான ஊட்டி வரை இன்னைக்கு டிராவல் பண்ண போறோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல தான் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வரை டிராவல் பண்ண போறோங்க. ரூட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியாக எனக்கு இந்த டிஎன்எஸ்டிசி பச்சை கலர் பஸ்ஸில் சூப்பராக அமைஞ்சிச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, என்னுடைய பேக்ரவுண்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். எஸ், இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ தான் இந்த பஸ் ஸ்டாண்டு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி காந்திபுரம், உக்கடம் இங்கேருந்து கூட நிறைய vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நியூ பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக இந்த பிளேஸை வந்து சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் இருந்து நம்மளுடைய மலைகளின் ராணியான ஊட்டி வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா காலனி வந்து வந்திருக்கோம். ஏன்னா ஊட்டி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வந்து டிபார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ பஸ்ஸு இன்னும் நாங்கள் எந்த பஸ்ஸு ஏறுறோன்றது எங்களுக்கே தெரிலங்க. இங்கே நின்றுட்டுருக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு நின்றுட்டுருக்கு, பச்சை கலர் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸா இல்லைனா BS6 பஸ்ஸா? ஸோ பஸ்ஸு வந்துட்டோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி வர டிஎன்எஸ்டிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸு வந்துட்டோடனே மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பஸ் வந்துட்டோடனே vlog நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளாம்பாக்கமில் இருந்து பொள்ளாச்சி வரை எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணி வந்தோங்க. அங்கே vlog முடிச்சுட்டு அங்கேருந்து பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு டிஎன்எஸ்டிசியில் வந்தோம். அதெல்லாம் vlog எடுக்கலைங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் உக்கடமில் இறங்கி அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம். ஸோ அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பஸ் வந்துட்டோன்னே நம்மளுடைய vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போகிற பஸ் எல்லாமே நின்றுட்டுருக்கு. உதகை அந்த பஸ் எல்லாமே நின்றுட்டுருக்கு. நாங்கள் எந்த பஸ்ஸில் போகிறோன்றது தெரியல. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பஸ்ஸில் தான் போகலான்னு ஒரு பிளானு. ஸோ எந்த பஸ்ஸு போகிறோன்றதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து KSRTC நின்றுட்டுருக்கு, கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸு. பெங்களூர் போகிற பஸ்ஸு, மைசூர் போகிற பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து தான் டிபார்ட் ஆகுது நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து. ஸோ நாங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுறோன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 5 minutes later. மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. டிரைவர் அண்ணாட்ட பர்மிஷனும் கேட்டோம், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸில் முன்னாடி வந்து சீட்டு ஃபில் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ரூட்டு, ஒரு ஹில் ரூட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இதாங்க நம்ம பஸ்ஸோட இன்டீரியரு. ஸோ நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து சீட்டை போட்டு உட்காந்துட்டோம். ஏன்னா வந்து ஹில் ரூட்டு கவர் பண்ணணும்ல, கேபின் நல்லா எடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2 சீட்லேயே வந்து டிரைவர் அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டு முன்னாடியே வந்து சீட்டு போட்டு உட்காந்துட்டோம். இந்த பச்சை கலர் டிஎன்எஸ்டிசிலலாம் நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க ட்ராவல் பண்ணி. ஆனால் வீடியோ எடுத்ததில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் டிஎன்எஸ்டிசியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி வர ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ரூட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா M2M ரோட் லிங்க்ஸில் நம்ம வந்து சென்னையில் இருந்து ஊட்டி வர ட்ராவல் பண்ணோம். அப்போது ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக கோத்தகிரி வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்து போயிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வழியாக மோஸ்ட்லி வந்து டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குன்னூர் வழியாக தான் போகும். சில பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோத்தகிரி வழியாக போகிற பஸ்ஸஸும் வந்து இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி போகிறதுக்கு பஸ்ஸஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் வந்து ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து கிளம்பிகிட்டே இருக்குங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏறி நாங்களும் ஃப்ரண்ட்டில் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோங்க. நானும் அதிபனும் வந்து. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஏர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா 14 ஏர்பின் பெண்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி ஏறுவாங்களா மலை, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 ஏர்பின் பெண்டு. டிக்கெட் ஃபேரை டிரைவர் அண்ணா கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டி போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 75 ரூபாங்க. 2 பேருக்கு சேர்த்து 150 ரூபா. ஸோ டிக்கெட்டும் வந்து எடுத்தாச்சு. கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:25 மேட்டுப்பாளையம் வந்திருக்கோங்க. இது வரைக்கும் ரைடு சூப்பராக போயிட்டுருக்கு. இனி போக போகிற ரூட்டு தாங்க ஒரு சூப்பரான ரூட்டு. மேட்டுப்பாளையம் தாண்டி நம்ம ஹில் ரூட்டு ஏறுவோம். செம்மையாக இருக்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
டைம் கரெக்டாக 1 o'clock. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா கல்லாருங்க. நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேட்டுப்பாளையம் தாண்டி 2 ஏர்பின் பெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து விட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் டிஎன்எஸ்டிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயோ பிரேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இனி போக போக தாங்க நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரேன், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் நாங்கள் எதுவும் சாப்பிடலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்குது, லஞ்சு சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் எதுவும் சாப்பிடலை. ஏன்னா ஹில்ஸ் ஏறுறோம், சாப்பிட்டோன்னா வாமிட் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் சாப்பிடலை. ஒன்ஸ் ஊட்டி போயிட்டோன்னே அங்கே போய் சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் இருக்குங்க, ஹோட்டல் அன்னபூர்ணா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேணால் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அந்த பஜ்ஜி போண்டா அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க.
டைம் எல்லாம் இப்படியே நிறுத்திட்டோம். ஆரம்பிடுவாங்க. மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோங்க. குயின் ஆஃப் ஹில் ஊட்டிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு 3 மாதம் கழித்து ஊட்டி வந்திருக்காங்க. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து ஊட்டியில் இருந்து குட்டம் எஸ்சிடிசிலாம் ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஊட்டி வரேன். ஸோ நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு 3.5 மணி நேரம் ஜேர்னிங்க. கரெக்டாக அங்கே 11:30 மணிக்கு ஏறணும். இங்கே வந்து கரெக்டாக 3 மணிக்கு இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ ரூட்டும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியாக எனக்கு இந்த டிஎன்எஸ்டிசி பச்சை கலர் பஸ்ஸில் சூப்பராக அமைஞ்சிச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான பிளேஸ் ஊட்டி. ஸோ இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.